அதிமுகவை சேர்ந்த 2 அணிகளை இணைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த 2 அணிக்கான பேச்சுவார்த்தை தற்போது வரை நடைபெறாமல் உள்ளது. இதற்கான காரணம் என்ன, இதற்கான தாமதம் என்ன, இது குறித்து விளக்குவதற்காக அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா அணியின் மூத்த தலைவராகிய மதுசூதன் ஐயா தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அவரிடமே பேசுவோம். சார் வணக்கம். 2 அணிகளும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை என்பது 2 அணி சார்பிலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இருந்தபோதிலும் இத்தனை நாட்களாக இது நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த தாமதம்? இதற்கான பதிலை ஓபிஎஸ் தான் கூறுவார். 2வது, அவங்க ஒரு கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். நான் ஏதோ எடப்பாடியை பார்த்து அவரோடு பேசியதாக ஒரு நாடகத்தை நடத்தி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார். நான் எந்த தலைவனையும் ஓபிஎஸ் உடைய அனுமதி இல்லாமல் யாருமே பார்த்ததும் இல்லை, அந்த அணியை சார்ந்த யாரோடையும் தொடர்பு வைத்து கொண்டதும் இல்லை. என்னுடைய கொள்கை, நான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஓபிஎஸ் தான் என்னுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்ய தயாராக இருக்கிறவன் மதுசூதன் இன்று நேற்றல்ல, அண்ணா காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து தலைவர்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு மாற்ற கருத்தில் நான் செயல்பட்டதே இல்லை. இவர்கள் நான் ஏதோ எடப்பாடியோடு இதுவரையிலும் எப்பொழுதுமே பேசியதில்லை. ஒன்றாக இணைக்கின்ற பொழுதே எடப்பாடியோடு எனக்கு எந்தவித தொடர்பில்லை. எப்பொழுதாவது ஒருபோது அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிற பொழுது நான் ஒரு பிரச்சனையை சொன்னேன், அது முடியாது என்னால், அதோடு அவரை கை கழுவி விட்டேன். நான் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அங்கே ஓபிஎஸ் அந்த எடப்பாடி பழனி இருக்கிற எந்த அணியோடு எனக்கு தொடர்பில்லை. வாட்ஸ்அப்பில் நான் ஏதோ அவர்கள் இணைப்பதற்கு முயற்சித்ததாகவும் என்று மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். இது தவறு. நான் நீதிமன்றத்தில் அவர்களை சந்திக்க இருக்கிறேன். சார், இப்போ கடந்த 3 தினமாக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மறுபடியும் சசிகலா குடும்பத்தினர் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வந்துட்டுருக்கு. இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? சார், இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் ஓபிஎஸ் தான். இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். என்னன்னா, அவங்க ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் மனதில் ஓபிஎஸ்ஸை தவிர இந்த அணிக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் நினைப்பதெல்லாம் சசிகலா தினகரன் அந்த குடும்பத்தோடு, சசிகலா குடும்பத்தோடு யார் தொடர்பு வைத்து கொண்டாலும் அவர்களுக்கும் அம்மானுடைய மரணத்திற்கும் தொடர்பு இருப்பதாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் மக்கள் விரோத கட்சியை நடத்தவில்லை. மக்கள் கட்சியை தான் மக்கள் முதல்வர் ஓபிஎஸ் நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய கருத்தெல்லாம் ஓபிஎஸ் தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர நாங்கள் அல்ல. ஆனால் ஒரு கபட நாடகத்தை நடத்துகிறார் என்றால் சசிகலா படத்தை எடுத்து விட்டதாகவும் இவனை தினகரனை கட்சி விட்டு ஒதுங்கி சொன்னதாகவும் ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு அஃபிடேட்டியை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அஃபிடேட்டியை எடுக்கின்ற பொழுது சசிகலா பொதுச் செயலாளராகவும் தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் இவர் முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக எம்எல்ஏக்கள் இடத்திலே கையெழுத்து வாங்குவதும் மாவட்ட செயலாளர்கள் இடத்தில், இது கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைக்கு அழகா? இவர் நடத்துவது கபட நாடகம். இப்போ இவங்க கபட நாடகம் நடத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இப்போ இந்த பேச்சுவார்த்தை தள்ளி போகுதுங்களா? அது ஓபிஎஸ்ஸை கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, தப்பு. காரணம், தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு தலைவராக முன்சாமியை நியமித்திருக்கிறார். எதை கேட்க வேண்டும் என்றால் முன்சாமியை கேட்க வேண்டும் அல்லது ஓபிஎஸ்ஸை கேட்க வேண்டும்.